சவுத் இந்தியன் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் சீசன் 2 உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை. வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு. உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள். இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா. ஹாய் நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். ஜெயிலர் 2வது பாகத்தில் தனுஷ் அவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஜெயிலர் 2வது பாகம் உருவாக போகிறது. படத்துக்கான ஷூட்டிங் ஒர்க் ஜனவரி மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறது. ஸோ சமீபத்தில் இந்த திரைப்படத்தோட ப்ரோமோ ஷூட் EVP ஃபிலிம் சிட்டியில் நடந்தது. இந்த ப்ரோமோவை அஃபிஷியலாக ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் பிளானில் இருந்தாங்க. ஆனால் படத்தோட ப்ரோமோ எடிட்டிங் இனிமேல் முடியாததால் ரிலீஸ் டேட்டை தள்ளி வச்சுருக்காங்க. மேபி வருகிற 25ஆம் தேதி படத்தோட ப்ரோமோ ரிலீஸ் ஆக போகிறது. இப்போ என்ன ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, ஸோ ஜெயிலர் 2வது பாகத்தில் தனுஷ் அவர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கு. ஸோ தனுஷ் அவர்களை நடிக்க வைப்பதற்கான பிளானில் நெல்சன் திலீப்குமார் அவர்கள் இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஜெயிலர் முதல் பாகம் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்ததற்கு நிறைய நடிகர்கள் அந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனாலே மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஸோ அதனால் ஜெயிலர் 2வது பாகத்தில் தனுஷ் அவர்களை நடிக்க வைத்தால் இந்த திரைப்படம் இந்தியா அளவிலே உலக அளவிலே அதிகமாக பேசப்படும் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நெல்சன் திலீப்குமார் அவர்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஜெயிலர் 2வது பாகத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தையும் தனுஷ் அவர்களையும் ஒன்றா பார்க்க போகிறோம்.